வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள தஞ்சை பகுதியில் உள்ள கரந்தை பகுதி உறுப்பினர் சியாமளாதேவி பேசுகிறேன். ஒரு வீடியோ ஒன்று, அண்ணன் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பதவியோடு ஒரு உயரத்தில் இருக்கும் விஜய் சரவணன் அண்ணன் அவர்களை பற்றி ஒரு பதிவு போய்கிட்டு இருக்கு. தப்பான வீடியோ ஒன்று. அதை தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருங்க. அந்த வீடியோ இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்ட வீடியோ ஒன்று. அதை இப்போ யாரும் அந்த அண்ணனோட வளர்ச்சியை பொறுக்காதவங்க சூழ்ச்சி பண்ணி அந்த வீடியோ போட்டு தடுக்கிறாங்க. அந்த அண்ணனை பற்றி நம்ம பழகுன எல்லாருக்கும் தெரியும், சகோதரர் சகோதரி அனைவருக்குமே தெரியும். அந்த அண்ணனை பற்றி அவங்களோட குணங்கள் என்ன, அவங்களோட நடவடிக்கை என்ன, எல்லாம் என்ன தெரியும். ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தோஷத்தை அந்த அண்ணா அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை ஒரு தவறான செயலாக கொண்டு நேரம் சூழ்நிலை பார்த்து அதை வெளியிட்டிருக்காங்கன்னா, அந்த வெளியிட்ட ஒரு நபர் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு புத்தியுடைய நபராக இருப்பாங்க. ஒருத்தரோட வளர்ச்சியை பிடிக்காத ஒரு நபர் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட மைண்டில் அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குது. ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து 35 வருஷம் கடின உழைப்புல அந்த அண்ணனுக்கு கிடைச்ச ஒரு முதல் வெற்றி, முதல் அங்கீகாரம். அதை தடுக்க பார்க்குற யாரோ இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை என்ன? பொறாமை இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பொறாமை, ஒரு மனிதனுக்கு பொறாமையும் வஞ்சகமும் இருக்குன்னா அந்த நபர் கண்டிப்பாக ஒரு கீழ்த்தரமான கெட்ட புத்தியோடு தான் இருப்பாங்க. இதை யார் வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, எந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு உங்கள் வீட்டில் உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு தாயோ தகப்பனோ இல்லை அண்ணனோ தம்பியோ இந்த மாதிரி இருந்து வெளியிட்டிருந்தீங்கன்னா உங்கள் மனநிலைமை என்ன இருக்கும்? அதையும் தாண்டி எங்கள் அண்ணன் ஜெயிச்சு வராங்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கு கொடுக்குற பதில். அந்த முதல் பதில் அதுதான். அதனால அவங்க வளர்ச்சியை கண்டு பொங்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வளர பாருங்கள். அடுத்தவங்கள வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட கற்றுக்குங்க. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயலை, கீழ்த்தரமான செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே 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 தான் மேலும் கீழே தான் போவீங்கிற ஒழிஞ்சு உங்களுக்கு வளரவே மாட்டீங்க. நீங்கள் இதை தயவு செஞ்சு சொல்கிறேன். இந்த வீடியோவை யாரும் தப்பாக எடுக்கிறாதீங்க. அவங்களோட குடும்பத்தோட மனநிலையை யோசித்து பாருங்கள். அவங்க குடும்பம் எப்படி இருக்கும், என்ன, இந்த மாதிரி நம்ம ஒரு செயலை செய்கிறோமேன்னு யோசித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அண்ணன் பதவி ஏற்கிறாங்க. அதனால இந்த வீடியோவை யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்ம இந்த கழகத்தில் உள்ள சகோதரனும் சரி சகோதரியும் சரி நாளைக்கு அண்ணன் பதவி ஏற்கிறத பார்த்து முழுமையாக சந்தோஷத்தை மட்டுமே நம்ம கொண்டாடுவோம். என்ன, அப்போ சில நபர்களுக்கு வயிறறியலாம், வைத்தறிச்சப்படலாம், பொறாமப்படலாம், என்ன வேணாலும் படலாம். அது அவங்கவுங்களோட மனநிலையை பொறுத்து இருக்குது. ஏதோ ஒரு பைத்தியம் இந்த பைத்தியம் அந்த வேலையை செஞ்சுருக்குன்னா அது பைத்தியத்தை மட்டும் நம்பாதீங்க. எவ்வளவோ கட்சியில் தளபதியை எவ்வளவோ நிராகரிச்சிருக்காங்க, தளபதியை எவ்வளவோ பேசியிருக்காங்க, எவ்வளவோ இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி தளபதி எப்படி தமிழ்நாட்டுக்கு பதிலடி கொடுத்தாரோ, தஞ்சாவூருக்கு அண்ணன் எப்படி பதிலடி கொடுத்தாரோ, அதே மாதிரி ஒரு அண்ணன் மந்திரியாக ஆகி வெளியில் கொடுக்குற முதல் பதிலடி இந்த வீடியோ போட்ட நபருக்கு நன்றி. எங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் வளர தான் செய்வோமே தவிர நாங்கள் தாழ் திறந்து போக மாட்டோம். நன்றி. தயவு செஞ்சு இதை யாருமே தவறாக எடுத்துக்காதீங்க. எனக்கு எப்படி பேச தெரியும்னு தெரியலை, ஆனால் பேசியிருக்கேன். இந்த வீடியோ போட்ட நபர் கண்டிப்பாக ரொம்ப நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர். நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.